திரும்ப திரும்ப நம்ம மூளையை உபயோகப்படுத்தணும். இந்த ஃப்ராண்டல் லோப் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் ஞாபக சக்திக்குரியது ஃப்ராண்டல் லோப் இங்கே இருக்குது. இதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் தீட்டிக்கிட்டே இருந்தால் தான் கூர்மையாக இருக்கும், இல்லைன்னா தான் மழுங்கி போமே. அது திரும்ப திரும்ப நீங்கள் அதை அந்த பாடல்கள்லாம் போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணிடணும், அப்புறம் தட்டி விட்டால் வரணும், அவ்வளோதான். அது நம்மளுடைய ஒரு பாட்டு தப்பாக பாடணும், சில வரலைன்னா ரெஃபர் பண்ணிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம பாடங்களை ரெஃபர் பண்ணுற மாதிரி அந்த பாட்டுகளை நம்ம வந்து மனப்பாடமாக பண்ணிட்டோன்னா அது வந்து அகலாது, நம்ம மூளையை விட்டு அகலாது. அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி பாடிட்டு 6 மாதம் கழித்து பாடினேன்னா 6 மாதம் ஒருக்கா அந்த பாட்டை பாடினா சரிப்பட்டு வராது. இப்போ இன்றைக்கி ஒரு பாட்டை கொஞ்சம் தப்பாக பாடிட்டேன்னா நான் நாளைக்கு காலையில் திரும்ப பார்ப்பேன் அந்த பாட்டை, அந்த நோட்டு சரியாக வரலன்னா திரும்ப அந்த பாட்டை பாடுவேன். இப்போ தங்கத்தோணியிலே அதெல்லாம் அந்த லயம் எனக்கு பிடிக்கல, எனக்கு சில லைன் வந்து அந்த கரெக்டாக விழலை. அப்போ நான் நாளைக்கு அதை திரும்ப பார்ப்பேன். இப்போ நீங்கள் பாடங்களை ரிவைஸ் பண்ணுற மாதிரி தான். அப்போ பண்ணும்போது மூளை நல்லா ஆக்டிவாக இருக்கும், நமக்கு இந்த ஞாபக மறதியெல்லாம் வராது. வயசான காலத்தில் வரக்கூடிய ஞாபக மறதி, அல்சீமஸ் டிசீஸ்னே ஒரு எக்ஸ்ட்ரீம் டிகிரி, பையனே தெரியாது நீ யார் எங்கே வந்திருக்கேன்பாங்க. அந்த மாதிரி ஞாபக மறதியெல்லாம் வந்துடும். அவள் எங்கே போகிறோன்னு தெரியாது, செருப்பை போட்டுட்டு அங்கே பாட்டில் போயிட்டே இருப்பாங்க, நடந்து போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி மூளையினுடைய அந்த ஞாபக சக்தி மறந்த வியாதியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வரவே வராது, நினச்சி கூட பார்க்க வேண்டாம். அது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாடங்களை படிக்கணும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம், திருக்குறளை எடுத்து படிங்க. ஒரு அதிகாரத்தில் 2 குறள் தான் படிச்சிருப்போம் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில். அதை கூட 2-3 குறள் படிக்கலாம்ல. 10 ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள் இருக்குது. இன்னும் 2 குறளை படிக்கலாம். ஒரு உரையை வாங்கி வச்சு அதில் அர்த்தத்தை புரிஞ்சு தெரியலாம். வயசான காலத்தில் அதை படித்தாலே போதும். அதனால் அது படிக்கும்போது மூளை ஆக்டிவாக இருந்தாலே நமக்கு வந்து டென்ஷன் வராது, ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன்லாம் குறைஞ்சிரும். இசை என்பது அந்த சொல்லினுடைய ஒரு பிரமாதமான ஒரு வடிவம், மனிதனை ஈர்க்கக்கூடியது. ஆனால் இசையில் நிறைய கருத்துக்களை உள்ள வச்சு அந்தந்த உணர்வுக்கேற்ற மாதிரி இசையை கொண்டு வரும்போது அது மனிதனை இசையால் வசமாக இதயம் இது இறைவனை இசை வடிவம் என்னும் போது அப்படிங்கிறது நம்முடைய டிஎம்எஸ் பாடுற பாட்டு. இசை ஆர்வங்கிறது ரொம்ப நல்லது, மனதுக்கு நல்லது. உடல் எண்ணி ஒன்று இருக்குது. இப்போ நிறையா ஒரு மனசுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா நான் லீவு கேட்குறோம். எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் 1 வாரம் லீவுன்ட்டு. எனக்கு மனநிலை சரியில்லைன்னு யாரும் லீவு கேட்குறோமா? கேட்குறது இல்லை. போய் அவன் வேலையை பாருயா, மனநிலை சரியில்லையா அப்படிம்போம். அதனால் மனநிலையை சரியாக வச்சுக்கணுன்னா இசை ஒரு கருவி, அதுக்கு ஒரு இசை கருவி. அது அவங்கவுங்களுக்கு என்னென்ன பாட்டு பிடிக்கும்னு நீ அதை பார்த்துக்கிட்டாலே நம்ம அவங்களுடைய கேரக்டரை கொண்டு வரலாம், ஓரளவு கணிக்க முடியும். ஆனால் இப்போது பாடல்களையே ரொம்ப மோசமான தமிழ் பாட்டானே கண்டுபிடிக்கவே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு பாடல்கள்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணுன்னு தெரில. அந்த அளவுக்கு இசை போயிட்டுருக்கனால தான் பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அபரண்ட் பிஹேவியர்லாம் இருக்குது. யாரும் பெரியவங்க சொன்னால் கேட்குறதில்ல, பெரியவங்களை மதிக்கிறதில்ல, அவன் நினச்சப்படி செய்கிறது, எல்லோரையும் எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, அந்த கேரக்டர் எல்லாமே அந்த இசையை கேட்காதனால தான் வருது. நம்மலாம் சின்ன பிள்ளையில் நல்ல இசை, நல்ல சிலானில் போடுற பாட்டுகள்லாம் அப்படியே கேட்டு உள்வாங்கி இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும். அதனால் இசை வந்து ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமானது. மூளையினுடைய செயல்பாட்டில் அது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அது அமைதி நல்ல அங்கே உள்ள அந்த டோபமின், சில கெமிக்கல் மீடியேட்டர்ஸ், அதெல்லாம் வந்து நல்ல தேவையான மீடியேட்டர்ஸ் நல்லா இருந்தால் நல்ல தூக்கம் வரும், நல்ல என்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லேயே ஒரு வித்தியாசம் வரும். அதனால் இசை எல்லாருக்கும் வேணும், நம்மளும் இசையோடு இணைந்திருப்போம். கரெக்டாக நீங்கள் அந்த HbA1c வச்சு பெருசாக என்ன பண்ண போகிறீங்க? உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் மாத்திரையை போட்டு இன்சுலினை போட்டு சரி பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதனால் HbA1c வந்து ஒரு பெரிய மார்க்கர் கிடையாது, ரேண்டமாக நம்ம டெஸ்ட் பண்ணாலே போதும். அது அவன் அமெரிக்காக்காரையும் கண்டுபிடிச்சிருப்பான் அந்த மிஷினை. அதனால் HbA1c தான் கோல்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க பரப்பி போட்டுட்டான். அந்த காலத்தில் என்ன பண்ணானுங்க,
ஹெச்பிஏ அந்த ஃபேட்டு தான் ரொம்ப மோசம், கொழுப்பு தான் ரொம்ப அதிகம் கெடுதல் பண்ணுதுன்னு சொல்லி உங்களுக்கு கொலஸ்ட்ராலுக்கு வேண்டிய மாத்திரைகள்லாம் போட்டு அதை மார்க்கெட் பண்ணிட்டானுங்க. அது ஒரு ரிசர்ச் பண்ணி அது ஒரு ஃபைண்டிங்கை கொடுத்துருவான், இவ்வளோக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அதுவும் கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் அவன் எத்தனையோ $1 மில்லியன் போயிடும். அந்த மாதிரி பண்ணானுங்க. கொழுப்பு நார்மலாக சாப்பிட்ற கொழுப்புகளை கூட அவாய்ட் பண்ண சொல்கிறானுங்க. இப்போ மாடர்ன் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறான், கார்போஹைட்ரேட் தான் டாக்ஸிக்கு, கொழுப்பை விட கார்போஹைட்ரேட்டு டாக்ஸிக்கு, அதனால் மாவு பொருளை குறைக்கணும், சுகரை குறைக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி மாறி மாறி வரும் ரிசர்ச். வந்து ஒரு நாள் இன்றைக்கு கொடுத்த ஒரு மருந்து ஏன்னா ஒரு 20 வருஷம் கழித்து பார்த்தா இது பைத்தியக்காரத்தனம்மா, இந்த மாத்திரையை சாப்பிட்டு கிடக்கம்மா. அதனால் அந்த மாதிரி ரிசர்ச்செலாம் போயிட்டே இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஹெச்பிஏ1சி தான் பெரிய டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓவரால் கண்ட்ரோலில் ஹெச்பிஏ1சி நமக்கு பிரயோஜனமானது தான். ஆனால் டிட்டர்மினேஷன் ஆஃப் டயபெட்டிஸில் அதை கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஃபாஸ்டிங் எப்போவுமே பிந்தி தான் கூடும். போஸ்ட் பிராண்டியல் சாப்பிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் உள்ள ஒரு ரேண்டம் அதை செக் பண்ணாலே அது 200க்கு மேலே போதா டயபெட்டிக். 140 to 200க்குள்ளே இருக்கா ப்ரீ டயபெட்டிக்னால் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி மாவு பொருளை குறைச்சி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டே இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி கொண்டு போகலாம். டயபெட்டிஸ் 200க்கு மேலே கொண்டு வர்றதை தள்ளி கொண்டு போகலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் டயபெட்டிஸில் வந்து ஹெச்பிஏ1சி அது மெயின் ரோல் கிடையாது. அதை வந்து நம்ம கணக்கில் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு போஸ்ட் பிராண்டியல் பார்த்தாலே போதும். ஏர்லி ஃபேஸ் ஆஃப் டயபெட்டிஸில் அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்து சாப்பாட்டுக்கு ஃபாஸ்டிங்கும் பார்க்கணும், போஸ்ட் பிராண்டியலும் பார்க்கணும். இந்த ரெண்டும் பார்த்தாலே ஃபாஸ்டிங்னா ஓவரால் நைட் கண்ட்ரோல் என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்போ நீங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நைட் டோஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஃபாஸ்டிங் கூட இருக்குன்னா நைட் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா அதுதான் கீழே அப்படியே இறங்கி வந்து ஃபாஸ்டிங்கில் வந்து நிற்குது. போஸ்ட் பிராண்டியல் கூட இருக்குன்னா காலையில் டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான். இந்த ரெண்டு இருந்தாலே போதும். ரொம்ப அந்த ஒரு ஆவரேஜாக 8க்குள்ளே இருந்தாலே போதும். 8க்குள்ளே இருந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 தடவை 8 போட்டிங்கன்னா போதும். வாக்கிங் போகிறதில்ல, நீங்கள் ஜாகிங்கில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, அது ஒன்றும் உங்கள் மேலே ஒன்றும் மிஸ்டேக் வராது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் அது ஏர்லி ஃபேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் தான் முக்கியம். அப்போ தான் காம்ப்ளிகேஷன்ஸ்னால் விதை போடுறாங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விதை போட்டது தான் முளைச்சி வளருமே தவிர அந்த 15 வருஷம் கழித்து புதுசாக விதை போட முடியாது. அங்கே ஒன்றும் முளைக்காது. ஏன்னா 15 வருஷம் கழித்து அவன் வயசு 60 இருக்கும். இப்போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கனால இனி ஒரு காம்ப்ளிகேஷன் செட்டின் ஆகி அவன் வர்றதுக்கு 90 வயசு ஆகும். அவ்வளோ நாள் இருக்கணுமாண்ணே டயபெட்டிஸை வச்சுக்கிட்டு? அதுக்குள்ளே கண்ணில் பிரச்சனை வரும், கிட்னியில் பிரச்சனை வரும், ஹார்ட்டில் பிரச்சனை வரும். பிரச்சனையோடையே வாழ்கிறது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒன்றும் இல்லாமல் 8 வரைக்கும் கொண்டு போய்க்கலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் டயபெட்டிஸில் அது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஃபாஸ்டிங் பிபி பார்த்தா போதும். ஏர்லி ஃபேஸ் ஆஃப் டயபெட்டிஸ் சஸ்பிஷன் இருக்கா, போஸ்ட் பிராண்டியல் பாருங்கள். ஓவரால் கண்ட்ரோலுக்கு வரணும். டயபெட்டிக் எஸ்டாப்ளிஷ் டயபெட்டிஸ்னால் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் பிராண்டியல். சாப்பிட முன்னாலே சாப்பிட்ட பிறகு 2 சுகர் அந்த மாத்திரையை போட்டுட்டு பார்த்தோன்னா நம்ம டோசேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் டயட் அண்ட் எக்ஸசைஸை சரி பண்ணாமல் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி காட்டிக்குவீங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லைன்னா ரத்த குழாய் பழுதாகி போகுமே, எல்லா ரத்த குழாயும் டேமேஜ் ஆகி போகும். ஏன்னா ரத்த குழாய் வந்து எப்போவுமே நல்லா விரிஞ்சு சுருங்கினா தான் ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ரப்பர் மாதிரி இருக்கணும். நம்ம மெட்டல் பைப் மாதிரி இருந்தால் அதுதான். நீங்கள் நடக்காதவருங்க, வாக்கிங் போகாதவங்களுக்கு இருதயத்தில் உள்ள ரத்த குழாய் விரிவடையாது. விரிவடைஞ்சு சுருங்கி இருந்தால் தான் ஹெல்த்தியாக இருக்கும். அது நடக்காது. அப்போ என்ன ஆகும், அது ஸ்டிஃப் ஆகிடும். சீக்கிரமாக ஒரு அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் இல்லாமல் டயபெட்டிஸையோ ஹைப்பர் டென்ஷனையோ அது ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏன் என்ன காரணம், மூல காரணமே லைஃப் ஸ்டைல் சரியாக இல்லாதனால வந்தது. அப்போ அதை கரெக்ட் பண்ணலை. எனக்கு சுகர் மட்டும் ரீடிங்கை மட்டும் கீழே எடுத்து காட்டணுமாக்கும். என்ன பண்ண போகிறீங்க? காப்பி அடித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணுற மாதிரி. அதனால் படித்து பாஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். டிட்டர்மினேஷன் ஆஃப் டயபெட்டிஸில் வந்து ஹெச்பிஏ1சி நம்ம கரெக்டாக எடுக்க முடியாது. ஜஸ்ட்டு போஸ்ட் பிராண்டில் வச்சுக்கிட்டே டயபெட்டிஸை டயக்னோஸ் பண்ணிக்கலாம்.